பணமே என்ற அணியின் அறிமுக பேச்சாளர் பூபதிராஜ். இளம் பேச்சாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சிக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும், எங்கள் அணியைச் சேர்ந்த பகட்டான தனவான்களுக்கும் எதிரணியைச் சேர்ந்த பரிதாபமான குணவான்களுக்கும், அக்கா மகாலட்சுமிகளுக்கும் அண்ணன் குபேரங்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளை கமலத்திலே அவள் வீழ்ச்சிருப்பாள், புகழ் ஏற்றிருப்பாள், கொள்ளை கனி செய்தான் கொட்டும் நல் யாழனை கொண்டிருப்பாள் என்ற கலைமகளின் பாடலை என் உரையின் முதற்பாட்டாய் கொண்டு துவங்குகிறேன். ஐயா, தலைப்பு என்ன? மனிதனை உயர்த்துவது பணமா குணமா? முதன்மையே பணத்துக்கு தான். யா காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பான்னு கவிஞர் சொல்லியிருக்காரு. காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலத்துல பெத்த புள்ள கூட மதிக்காது. உங்க புள்ள எப்படியா? இப்படிலாம் சிக்கலான கேள்வியை இப்ப கேட்க கூடாது. ஐயா, நோ மணி நோ கனி சிம்பு சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா ரசிகர் பெருமக்களை? மணி இல்லைன்னா வாழ்க்கையில ஹனி இல்ல. வாழ்க்கை இன்பமா இருக்கணும்னா பணம் வேணும். பணம் இல்லைன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவு மட்டுமே மிஞ்சி இருக்கும்யா. பணம் இல்லைன்னா படிப்பு கூட கிடைக்காது. எல்கேஜி யூகேஜி படிக்கணும்னா கூட மாசம் 10,000 15,000 ஃபீஸ் கட்டணையா. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொல்லிட்டாங்க. பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஐயா கவிஞர்கள். ஐயா, தினமும் டிவில எத்தனை விளம்பரம் போடுறாங்க? பேங்க் விளம்பரம், இன்சூரன்ஸ், ஏகப்பட்ட விளம்பரம் போடுறாங்க, நிறைய போடுறாங்க. அத்தனையில என்ன சொல்றாங்க? பணத்தை சேமியுங்கள், உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள். எங்கேயா குணத்தை சேமிக்க சொல்றாங்களா? அண்ணே அதை பார்க்காம வந்து பேசிட்டு போயிட்டாரு. சரி விடுங்க, பாவம். ஐயா, எங்க அணியில பாத்துக்கங்க, மகாலட்சுமி மாதிரி 2 பேரு. அதுல அக்கா பாத்தீங்களா ஜெகஜோதியா இருக்காங்க. எதிரணியில மங்கினலட்சுமி மாதிரி ஒரே ஒரு பொண்ணு. ஐயா, அண்ணன்ட்ட குணம் இருக்கு. வேலைக்கு போக மாட்டேன், சம்பாதிக்க மாட்டேன்னா அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு ஓடி போயிருயா. ஐயா, அண்ணன் சொன்னாரு விசிட்டிங் கார்டு ஏடிஎம் கார்டு. நாய்கிட்ட ஏடிஎம் கார்டு இருந்தா அதை மனுஷன் சொல்லிடுவாங்களாரு. நாய்கிட்ட ஏடிஎம் கார்டு இருந்தாலும் அதையும் தூக்கிட்டு போறவங்க உங்க குணக்காரங்க. இப்படி கெட்டு கிடக்கு இன்னைக்கு நாட்டுல. அப்படித்தான் ஐயா, நாய்கிட்ட கூட விசிட்டிங் கார்டு இருக்கியா, லைசன்ஸ் மாட்டி விட்டுருக்காங்கல்ல. உங்க குணம் அப்படித்தான். நாய்கிட்ட கூட இருக்கு, மிருகத்துக்கிட்டையும் குணம் இருக்கு. ஆனா மனுஷன்ட்ட தான் பணம் இருக்கு. சாமி கும்பிடும் போது, நீங்க சாமி கும்பிடுறீங்களா? சாமி கும்பிடும் போது நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், நல்ல தொழில் அமைச்சு கொடுப்பான்னு தான் கும்பிடுறோம். யாரும் நல்ல குணத்தை கொடுப்பான்னு கும்பிடுறது நடுவர்களே. பணம் 10 செய்யும், இக்காலத்தில் பணம் 11 செய்யும் நடுவர்களே. காதல்ல கூட காசு தான் முக்கிய நடுவர்களே. இப்போ உங்க கையில டாலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டார்லிங் அப்படின்னுவாங்க. கிரெடிட் கார்டு இருக்கா, கிரெடிட் கார்டு இருக்கா, காதலா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரி, கையில யூரோ இருந்துச்சுன்னா உயிரே அப்படின்றாங்க. நாணயம் நம்மிடம் நாணயம் இல்லாட்டியும் நம் பாக்கெட்ல நாணயம் இருக்கு நடுவர்களே. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா படம் பொறித்த 5 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது. அப்போது ஒரு பத்திரிகைக்காரர் கேட்டார், அண்ணாவின் படத்தை ஏன் நாணயத்தில் வெளியிட்டீர்கள் என்று. அதற்கு சொன்ன பதில், அண்ணா வாழும் வரை நாணயத்துடன் வாழ்ந்தார், எனவே அவரது படம் நாணயத்தில் அச்சிடப்பட்டது நடுவர்களே. ஒருவரது குணத்தை வெளிப்படுத்தவும் அந்த இடத்தில் பணம் தேவைப்படுகிறது நடுவர்களே. இல்ல, நாணயத்தோடு வாழ்ந்தால் நாணயத்தில் வெளியிடுவார். அவரது குணத்தை வெளிப்படுத்த அங்க நாணயம் தேவைப்படுகிறது. வெளிப்படுத்த நாணயம் தேவைப்படுது. ஐயா, பாரி கூட மன்னனாக இருந்ததால் தான் அன்று முல்லை கொடிக்காக தேரையே தர முடிந்தது. இல்லை என்றால் ஒரு தேரையை கூட தந்திருக்க முடியாது. புத்தர் துறவு கொள்ளும் போது அவரிடம் துறப்பதற்கு பொருள் இருந்தது, அதனால் தான் அவர் துறவுக்கு சிறப்பு கிடைத்தது. இல்லை என்றால் சிறப்பு கிடைத்திருக்காது. நேரு ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து சுதந்திர போராட்டத்திற்காக வந்தார், எனவே அவருக்கு அங்கு சிறப்பு. அவர் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருந்தால் சிறப்பு கிடைத்திருக்காது. ஐயா, நீங்க கல்யாண வீட்டுக்கு போயிருக்கீங்களா? கல்யாண வீட்டுக்கா போயிருக்கோம். மொய் வச்சிருக்கீங்களா? மொய் சில நேரம் வைப்பேன், சில நேரம் வைக்காம கூட வந்துருவேன். ஐயா, இந்த காலத்துல நீங்க மொய் வைக்கலன்னு வச்சுக்கங்களேன், நீங்க பந்தியில உட்காரும் போது உங்க இலையில பல பேர் கைய வச்சிருவாங்க. இலையில பல பேர் கை வச்சா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றெல்லாம் தலையிட்டு போயிட வேண்டியதுதான். எங்கள் அணியில் என்ன இருவருக்கு நடுவில் உட்கார வைத்தது, முத்தாய் உட்கார வைத்தது சத்தான கருத்துக்களை தருவதற்கு. என் உரையை இங்கு வித்தாக்கி செல்கின்றேன். குணமென பேச வந்துள்ளவர்கள் குற்றத்துடன் பேச வந்துள்ளனர், பணவனம் பேச வந்துள்ள நாங்கள் பரந்த உள்ளத்துடன் பேசி சென்றிருக்கின்றோம். எனவே நீங்கள் திறந்த உள்ளத்துடன் தீர்ப்பளிக்குமாறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவன் பூபதிராஜ் பணமே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே பூரா பணமா அடிக்கிட்டாரு. இப்ப பையனுக்கு பொண்ணு பார்க்கணும், அவர் நல்லா குணமா இருக்காரு, ஒன்னும் வேலைக்கு போல எதுவும் போல அப்படின்னு சொன்னா தந்துருவாங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடியே எந்த பொண்ணையாவது நினைச்சா கூட அதுவே ஓடி போயிருவேன்ட்ட போகக்கூடாதான்னு அப்படின்னு அழகா சொன்னாரு. இன்றைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அங்கே பணத்துக்குத்தான் மரியாதையை தவிர சும்மா குணத்தை வச்சு
உண்மையை நிதர்சனமாக நான் பேசுகிறேன் என்று சொல்லி அந்த தம்பி அழகாக பேசி அமர்ந்திருக்கிறார். இப்ப அவருக்கு பதில் சொல்லணும். குணமே என்ற அணியில் இருந்து மதுரை மங்கையர்கரசி மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த முனீஸ் பவித்ரா அவர்கள் வருகிறார்கள். வாங்க.